அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் வெள்ளை குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைக்கும்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காயில் உள்ள கருப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குருமா நல்லா வெள்ளையாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு முழு தேங்காயை அரைச்சி நல்லா திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 கிராம்பு, இப்போ நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு தக்காளியை 4ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரைச்சி வச்ச முந்திரி தேங்காய் பேஸ்ட், திக்கான தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லிக்கீரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா விசில் போட்டுக்குங்க. 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். இந்த வெள்ளை குருமாவுக்கு ஃபுல்லாக நிறையா தேங்காய் சேர்த்து செய்யாமல் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு பாக்கிக்கு தேங்காய் பாலாக சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நம்ம அதிகமாக தேங்காய் சேர்க்காமல் தேங்காய் பால் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.